வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க 96 கோடியே 88 லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளனர். கடந்த தேர்தலை விட 6 விழுக்காடு வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கும் உயரிய கௌரவம். பாஜக அரசின் தோல்வியை மறைக்கவே வெள்ளை அறிக்கை. 10 ஆண்டுகளில் விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு பரிந்துரை. குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதாக விசாரணை குழு அறிக்கை அனுப்பிய நிலையில் நடவடிக்கை. உயர்கல்வித்துறை செயலாளர் பரிந்துரைத்தும் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தர் மறுப்பு. துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கண்டனம். ராசாவை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை இழிவாக பேசியதாக கூறி கண்டனம். இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைப்பது உறுதி என்று ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. பழனிசாமியின் செயல்பாடுகளால் அதிமுக அழிந்து வருவதாகவும் காட்டம். சென்னை மயிலாப்பூரில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திறக்கப்பட்ட பாஜக அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. வணிக பயன்பாட்டிற்காக வாங்கிய இடத்தில் அரசியல் கட்சி அலுவலகம் திறந்ததால் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. பாலியல் வழக்கில் சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான வாதம் நிறைவு. 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. அண்ணாமலையை நம்பி சென்றால் வன்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் கதிதான் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அண்ணாமலை லேகியம் இருப்பவர் போல பேசுவதாக RB உதயகுமார் காட்டம். ஊடக வெளிச்சம் பெற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தன்னை விமர்சிப்பதாக அண்ணாமலை பதில். செல்லா காசுகளுக்கு பதிலளிக்க முடியாது எனவும் காட்டம். செஞ்சி அருகே அதிமுக ஆட்சியின் போது கூட்டுறவு வங்கியில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்ட வழக்கு. அதிமுகவை சேர்ந்த வங்கித் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 5 பேர் கைது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தொலைபேசி உரையாடலை ஆய்வு செய்ய குஜராத்தில் இருந்து மீண்டும் தொழில்நுட்ப குழு வருகை என தகவல். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியை இறுதி செய்ய 24 மணி நேரமே அதிகம் என வானதி சீனிவாசன் சூசகம். புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க தடை. பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் கலக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி மீது ஜடேஜாவின் தந்தை சரமாரி குற்றச்சாட்டு. யாரோ எழுதி கொடுத்ததை தம்முடைய தந்தை பேசியிருப்பதாக ரவீந்திர ஜடேஜா விளக்கம். டெல்லியில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் துர்நாற்றம் வீசியதால் பரபரப்பு. உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் மாற்று விமானத்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இலங்கை வீரர் பதும் நிசாங்கா இரட்டை சதம் விளாசி அசத்தல். ஒருநாள் போட்டியில் இலங்கை அணிக்காக இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையினையும் படைத்தார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க 96 கோடியே 88 லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்கள் பட்டியலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உலகிலேயே அதிகபட்சமாக இந்தியாவில் 96,88,21,926 பேர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 தேர்தலை விட இம்முறை 6% அதிக வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண் வாக்காளர்கள் 49,72,31,994 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 47,15,41,888 உயர்ந்துள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் 48,044 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 88,35,449 பேர் உள்ளனர். இளம் வாக்காளர்களை அதிகம் கொண்டுள்ள இந்தியாவில் 18 முதல் 19 வயதுடைய வாக்காளர்கள் 1,85,00,000 பேர் உள்ளனர். 29 வயதுடைய வாக்காளர்கள் 19,74,37,160 பேர் உள்ளனர். 80 வயதை கடந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,85,00,000 உள்ளது. 100 வயதை கடந்த வாக்காளர்களில் 2,38,791 பேர் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 66.76% வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. இலங்கை கடற்படை கைது செய்த தமிழ்நாட்டு மீனவர்கள் 77 பேரையும் அவர்களது 151 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மீனவர்கள் விடுதலை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டில் இலங்கை கடற்படையினர் 243 மீனவர்களை கைது செய்துள்ளதுடன் 37 படகுகளை பறிமுதல் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், கடந்த 28 நாட்களில் மட்டும் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 12 மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்தும் தாக்குதல், மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்படும் சேதங்கள் கவலை அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் மீனவர்களுக்கு பொருளாதார பாதிப்புகளை மேலும் அதிகரித்துள்ளது என்றும், இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள இந்திய மீன்பிடி படகுகளை திரும்பப் பெறும் வகையில் உரிய சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இலங்கை வசம் உள்ள 77 மீனவர்கள் மற்றும் அவர்களது 151 படகுகளை உடனே விடுவிக்க தேவையான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் 3ஆம் தேதி பாகிஸ்தான் அதிகாரிகள் சிறைப்பிடித்த தமிழ்நாட்டு மீனவர்களையும், கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி குவைத் கடலோர காவல்படை கைது செய்த 4 தமிழ்நாட்டு மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது பாஜக அரசின் 10 ஆண்டு கால தோல்வியை மறைப்பதற்கான முயற்சி என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தில் மக்களவையில் இன்று பேசிய நிர்மலா சீதாராமன், 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சரியாக கையாளவில்லை என்று கூறினார். கடும் சவால்களுக்கிடையே சரிவை நோக்கி சென்ற பொருளாதாரத்தை பாஜக அரசு மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாஜக அரசின் இந்த வெள்ளை அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கூறிய புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி எம்பி பிரேமச்சந்திரன், பொருளாதார முன்னேற்றத்துக்காக முந்தைய அரசு எடுத்த பெரும் முயற்சிகளை இது இரட்டிப்பு செய்வதாக கூறினார். அடுத்து பேசிய காங்கிரஸ் திரு மணிஷ் திவாரி, 10 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், கல்வி உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். ஆனால் பாஜக ஆட்சியில் பண மதிப்பிழப்பு மற்றும் குறைபாடுகளுடன் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய், கோதுமை, பால் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக மணிஷ் திவாரி குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் பெரும் நிறுவனங்கள் தான் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது? பில்லியனர்களுடைய வளர்ச்சியை பற்றி இங்கே நான் சொல்ல வேண்டும். 2014ஆவது ஆண்டில் இந்தியாவில் 70 பில்லியனர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு
170 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் 142வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மனிதவள குறியீட்டில் 132வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மகிழ்ச்சி குறியீட்டில் 136வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும் என்று மோடி வாக்குறுதி அளித்ததாக திமுக எம்பி கலாநிதி வீராசாமி சுட்டிக்காட்டினார். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு தாக்கல் செய்துள்ள வெள்ளை அறிக்கையில் இந்த வாக்குறுதிகள் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்று அவர் கூறினார். முந்தைய அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாக தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுகோதா ராய் பாஜக அரசின் தோல்வி அறிக்கை இது என விமர்சித்தார். முன்னாள் பிரதமர்களான PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகிய மூவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பற்றிய அறிவிப்பை பிரதமர் மோடி தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். 1991 முதல் 96 ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியின் பிரதமராக பதவி வகித்த PV நரசிம்மராவ் இந்தியாவை வழிநடத்திய சிறந்த தலைவர் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவருக்கு பாரத ரத்னா விருதை தாம் அறிவிப்பதில் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். நாட்டின் 5வது பிரதமராக 1979ஆம் ஆண்டு பதவி வகித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சௌத்ரி சரண் சிங்குக்கும் பாரத ரத்னா விருதை ஒன்றிய அரசு சார்பில் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ள பிரதமர் மோடி இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்கியதில் சிறந்த பங்காற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அவரது மகளும் BRS கட்சியின் MLC-யுமான சுரபி வாணி தேவி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தனது தந்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அவரது மகளும் உலக சுகாதார அமைப்பின் மூத்த விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தலாம் என்ற பலமான செய்தி இந்த விருது அறிவிப்பு மூலம் இளைய சமுதாயத்தினருக்கு கடத்தப்பட்டுள்ளதாக சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். I'm sure that he would have also been happy if the news had come during his lifetime, but he was never somebody who worked for awards or who waited for recognition. A lot of awards and recognition came to him, but he was motivated more by the results of what he did on the ground and the people's love and affection. So he always used to remember the farmers that he met. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வரவேற்றுள்ளார். இந்த நிலையில் சரண் சிங்கின் பேரனும் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியின் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை தாம் வரவேற்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தேசத்தை கட்டி எழுப்பியதில் PV நரசிம்மராவ் அளப்பரிய பங்காற்றியுள்ளதாக பாராட்டியுள்ளார். அவரது அரசின் கீழ் இந்தியா ஒரு தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்களுடன் மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்கியது என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனரும் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினருமான கன்சிராமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் பிரதமர்களாக பதவி வகித்தவர்களில் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய் ஆகியோர் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் ஆவர். ஆனால் மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கிய VP சிங்குக்கு பலர் கோரிக்கை விடுத்தும் இதுவரை பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையே பாஜக மூத்த தலைவர் LK அத்வானிக்கு அண்மையில் பாரத ரத்னா விருதை ஒன்றிய அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாளர் நியமனம், பொருட்கள் கொள்முதலில் முறைகேட்டில் ஈடுபட்ட பதிவாளர் தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை தலைவரும் பதிவாளருமான தங்கவேல் மீதான பல்வேறு முறைகேடு புகார்கள் அரசு குழுவின் விசாரணையில் நிரூபணமாகியுள்ளன. உள்ளாட்சி தணிக்கைத்துறை தடையை மீறி கணினி அறிவியல் துறையில் பணி நியமனம், சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் மென்பொருள் வாங்கி இதுவரை பயன்படுத்தாதது உள்ளிட்ட புகார்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. ஒரே நிறுவனத்தில் அறைகலன் கொள்முதல் செய்த அவர் ஒரே ரசீதுக்கு 2 முறை பணம் பெற்றுள்ளார். வைஃபை மற்றும் கணினி சார்ந்த சேவைகளுக்கான கொள்முதலிலும் நிதி முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தங்கவேல் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மிக கடுமையானவை என்பதால் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியம் என அரசு தெரிவித்துள்ளது. எனவே அவரது பணி ஓய்வை நிறுத்தி வைத்து பணியிடை நீக்கம் செய்யுமாறு துணைவேந்தருக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் துணைவேந்தர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முன் வராததால் பதிவாளர் தங்கவேல் பல்கலைக்கழகத்தில் தனது வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. குற்றச்சாட்டை வச்சு அந்த குற்றச்சாட்டு நிரூபணமானதுன்னு சொன்ன பிறகும் அதையும் மதிக்காமல் துணைவேந்தரை அவரை பணியில் நீடிக்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். இதை தமிழக அரசும் ஆளுநரும் நடவடிக்கை, ஆளுநரை நாங்கள் கையெழுத்து கேட்டுக்கிறோம். என்ன நீங்கள் தயவு செய்து துணைவேந்தரைக்கு உத்தரவு கொடுங்க, பணியிடம் வைக்கப்பட்டு சட்டத்துக்கு முன் நிற்கட்டும், நான் நிரபராதுன்னு அங்கே சொல்லிட்டு வரட்டும். அதை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா அப்புறம் எதுக்கு தான் இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆசிரியர் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. துணைவேந்தரும் உடந்தேங்கிறது ப்ரூஃபாக இருக்குது. இப்போ பழனிசாமி சார் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் 5 குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதான் நாங்கள் அறிய வரோம். அப்போ அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அதனால் தமிழக அரசை கேட்டுக்கிறதுக்கு என்னென்னா, ஆளுநருக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, உடனடியாக துணைவேந்தரையும் பணியிட நீக்கம் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த அத்தனை ஊழல்களுக்கும் இந்த துணைவேந்தர் பதிவாளர் தான் காரணம். அதிக திறனுள்ள கணிப்பொறிகளை டெண்டரில் குறிப்பிட்டு குறைந்த திறனுள்ள கணிப்பொறிகளை கொள்முதல் செய்த விவகாரத்தில் தங்கவேல் மீது விரிவான விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அரசின் விதிகளை மீறி கொள்முதல் செய்யப்பட்ட கணினிகள், மென்பொருட்களால் நிதி இழப்பு ஏற்பட்டது நிரூபணமாகியுள்ளது. ஆதி திராவிட இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் பயிற்சிகளில் முறைகேடான கொள்முதல் மற்றும் ஊழல் நிரூபணமாகியுள்ளது. பல்கலைக்கழக பணிகளை தனியார் நிறுவனங்கள் மூலம் மேற்கொண்டதிலும் தங்கவேல் முறைகேட்டில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கணினி அறிவியல் துறைக்கு ஒதுக்கிய நிதியை தவறாக பயன்படுத்தியதுடன் தேவைக்கு அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேடுகள் நடந்த விவகாரத்தில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை ஒரு மண்குதிரை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அண்ணாமலை லேகியம் விற்பவர் போல் பேசிக் கொண்டிருப்பதாக ஆர்பி உதயகுமாரும் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள அண்ணாமலை செல்லா காசுகளுக்கு தம்மால் பதிலளிக்க முடியாது என விமர்சனம் செய்துள்ளார். மண்குதிரைக்கு வீணான ஆசைகள், அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அதான் மண்குதிரையை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான். அது ஒரு மாயை கிரியேட் பண்ணோம். பாரு எவ்வளோ பேர் நாங்கள் பிடிச்சோன்னு, எவ்வளோ பேர் பிடிச்சோன்னா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் ரவிக்கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு. இப்போ கவர்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 17 பேரை வச்சு. இது தமிழ்நாட்டு வரலாற்றில் சரித்திரத்தில் 15 எக்ஸ்எம்பி ஒரு எம்எல்ஏ 15 எக்ஸ்எம்எல்ஏ ஒரு எக்ஸ்எம்பி ஒரே நாளில் சேர்ந்து பார்த்துருக்கீங்களானே? கதவை உடைத்து கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க. நாங்கள் எதுக்கு போய் கதவை தட்டணும்? யார் கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை இதை நீங்கள் சொன்ன உடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இதை செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியலை. சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்கே இருந்த, எங்கே வந்த, எங்கே போன? உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீ தான் இப்போ இந்த நாட்டவே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமாக பேசு. நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடிடணும். நீலாம் நாங்கள்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம். எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமலை அவன் பேசுகிறது பாருங்கள், சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா.
இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுகிறாங்க அந்த ஆள். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை, அதுக்குள்ளே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கையாக அண்ணாமலைகிட்ட இருக்கிறது நல்லது, இல்லாட்டினா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது. அண்ணா சொல்றது கேளுங்க, என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது, அண்ணாமலை ஒரு ஆள் இல்லை, அண்ணாமலை சாதாரண ஆள், என்ன வேணாலும் சொல்ல. செல்லா காசுகளா இருக்கிற ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திருமணமலை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அந்த வலையில நான் விரும்பல. இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அவிநாசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து ஆர் ராசா விமர்சனம் செய்ததாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆர் ராசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் உள்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆர் ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அதிமுகவினர் பாடுபட வேண்டும் என்றும் பழனிசாமி அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கூட்டுறவு வங்கியில் 4.5 கோடி ரூபாய் கையாடல் செய்த வழக்கில் அதிமுகவைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2016 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சிக் காலத்தில் செஞ்சியில் உள்ள சத்தியமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 4.5 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. விவசாய கடன், நகைக்கடன், சுய பணியாளர் குழுக்கடன் என்று பதிவு செய்து போலி ஆவணங்கள் மூலம் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக விழுப்புரம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த கூட்டுறவு வங்கியின் தலைவர் சாந்தி, துணைத் தலைவர் அருள்மேரி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியது குறித்து முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தமிழ் மொழி மற்றும் உருது அறிஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியது குறித்து முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் தமது தரப்பு வாதத்தை முன்வைக்க ராஜேஷ் தாஸ் இன்று ஆஜராகாத நிலையில் அவரது மேல்முறையீட்டு வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதென நீதிபதி பூர்ணிமா தெரிவித்துள்ளார். கமுதையில் அமைக்கப்பட்டுள்ள அதானி நிறுவனத்தின் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் மூலம் 848 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு 2500 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்ட அதானி கிரீன் எனர்ஜி என்ற இந்த மின் உற்பத்தி நிலையம் மூலம் 77 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் 2,65,000 வீடுகளுக்கு மின்சாரம் கிடைப்பதாகவும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஆர் அமுதன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் கோவில் இடத்தில் திறக்கப்பட்ட பாஜக அலுவலகத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். RK மடம் சாலையில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பாஜக அலுவலகம் திறக்கப்பட்டது. வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு என்று கோயில் இடத்தை வாங்கி பாஜக மூத்த தலைவர்கள் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் அங்கு அரசியல் கட்சி அலுவலகத்தை திறந்தனர். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். 6 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி நெய்வேலி, வடலூர், பன்ருட்டி உள்ளிட்ட 7 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. 2018ஆம் ஆண்டு 165 கிலோமீட்டர் நீள சாலை பணி தொடங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு சாலை பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் அரைகுறையாக பணிகள் நடந்துள்ள நிலையில் விபத்துகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மேம்பால கட்டுமான பணிகளை துவக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பூரில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. பின்னர் அந்த பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் நிலையில் உயிரிழப்புகளும் தொடர்கதையாக உள்ளது. இதனால் கோபமடைந்துள்ள வேப்பூர் பொதுமக்கள் மேம்பால பணியை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் யாரும் வராததால் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவர்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.